வாக்களித்தே. ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரம் நல்லவர் விடுவிக்க வல்லவர். பாடுவோமா எங்க எல்லாரும் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெய. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். நாம் கலங்காமல் முன்னேறிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க ஜெயிக்கவே பிறந்தவர்கள். ஜெயிக்கிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜெயிக்க முடியும் எங்களால. எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் எங்களுக்கு மத்தியிலே சூழ்ச்சியாக வந்தால் எங்களால் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் சொல்கிறது என்னால் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிக்கிறவன். அம்மா நீங்க ஜெயிக்கிறவங்க, நாங்க ஜெயிக்கிறவங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க இருக்கிற கொழும்பு பட்டணம் ஒரு முஸ்லீம் ஒரு பட்டணம், அநேகமா இஸ்லாமியர்கள் இருக்கிற பட்டணம். இந்த பாஸ்டரும் நானும் ஒரே கிராமத்தில் ஒரே இடத்துல எங்கள் கிராம பட்டணத்தில் இருந்தவர்கள். 95% முஸ்லிம்கள். ஆனாலும் எல்லாரும் சொன்னார்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது, சுவிசேஷம் போக முடியாது அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் நாங்கள் சொன்னோம், இல்லை, எங்க பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவர் பெரியார். கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அங்கே கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அத்தோடு கூட நாங்கள் இலங்கையிலே டஃப்டி ஊழியத்தை, அந்த வேதாம கல்லூரியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் முடித்து போன உடனே அந்த வேதாம கல்லூரியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே பெரிய ஒரு பிரசங்கிப்பதற்கோ உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் வரவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்த ஒரு சிறிய ஒரு சாட்சியோடு கூட நாங்கள் முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமாக நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 56 வயதாகிறது. நான் the whole life changed. So we were qualified businessmen, educated, and moving with good business leaderships. So when we train our staff, I always ask, do you know about the great leader in this world? The great leader. So we used to give all the great businessmen and all the names. But suddenly when I came and sat here, God asked, who is the great leader now? So I want to give you a
small information that the great leader in this world is Jesus Christ, proved in 3.5 years. Hallelujah. So today, even Michelangelo or Leonardo da Vinci has driven because of the attitude of the great leader. Hallelujah. So people are there to show many great leaders. But Jesus Christ, the great leader who brought each and every one. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட மிஷனரி ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லாருக்கும் மிஷனரி என்று அழைக்கப்படுவதாய் காணப்படுகிறார். So an effective leader will not make problems. அந்த ஒரு தலைமைத்துவம், சிறந்த தலைமைத்துவம் பண்புடையவன் எப்பொழுதும் பிரச்சனையை உருவாக்குவதாய் காணப்பட மாட்டான். He will bring problems to the promise of God. பிரச்சனைகள் மத்தியிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு வந்து செல்லுகிறவனாய் காணப்படுவான். So a great leader will have a good value of production. அப்படியானால் சிறந்த தலைமைத்துவ பண்புடையவன் எப்பொழுதுமே அவர் ஒன்றை உருவாக்குகிறவனாக, ஒன்றை தன்னிலிருந்து கொடுக்கிறவனாய் காணப்படுவான். So as great leaders, அப்படியானால் சிறந்த தலைவர்களாக உருவாகுங்கள். our flesh is little high. நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற தந்தையாக அவரை போல உருவாகுங்கள். But our flesh is little high than the spirit. அப்படியானால் ஆவியை காட்டிலும் நம்முடைய சரீரம் மாம்சம் எப்பொழுதுமே கொஞ்சம் உயர்ந்தே காணப்படும் அல்லவா? So we will preach, நாம பிரசங்கிக்கலாம், we will sing, பாடலாம், we will do every miracle. எதை வேணா செய்யலாம். But in our personal life, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கும்போது can we walk with the spirit? ஆவியிலே நடப்போமா? A great leader will always walk with the spirit. அப்ப சிறந்த தலைமைத்துவ பண்புடையவன் எப்பொழுதுமே ஆவியிலே நடக்கிறவனாய் காணப்படுவான். We will get anointed, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், we will get ordinated, அபிஷேக ஆராதனை பெற்றுக்கொள்ளலாம், we will be appointed. நாம எங்கயாவது ஒரு இடத்துல அப்பாயிண்ட் ஆகலாம். Everything is great. எல்லாம் சிறந்தது ஒன்றுதான். But can we keep the step with the spirit? ஆனால் ஆவியிலே ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதோ, So God says a great leader will be a brokenness person. அப்படியானால் ஆண்டவர் சொல்றார், சிறந்த தலைவன் என்பவன் ஒரு உடைந்த உள்ளத்தை கொண்டவனாய் காணப்பட வேண்டுமா? Your brokenness has to come from the world where you have been tightened to be broken. எந்த இடத்திலே உடைக்கப்பட்ட இடங்களிலே நம்மை தேவன் கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கிற உடைதலை நாம் பெற்றுக்கொள்கிற தலைவன் காணப்பட வேண்டும். We are good preachers, நாம நல்ல பிரசங்கி செய்யலாம், but our brokenness is not gone. ஆனா நம்முடைய உடைந்த உள்ளம் என்பது தெய்வத்திலிருந்து வர வேண்டும். Our repentance is not coming out. நம்முடைய மனம் திரும்புதல் என்பது வெளியே வர வேண்டும். So we have to be broken. நாம் எப்பொழுதுமே உடைந்த உள்ளத்தோடு கூட மக்களுக்காக காணப்பட வேண்டும். So I would like to invite you for prayer. Invite you for prayer. இப்பொழுது உங்களை நான் ஜெபத்திற்காக அழைக்க ஆசைப்படுகிறேன். We have a lot of issues to be sorted out. நிறைய பிரச்சனைகள் நம்ம சரி செய்ய வேண்டிய காலத்துல We have a lot of payments to do. நிறைய ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்குதுங்க. We have a lot of things to attend. நிறைய காரியங்களை போய் நம்ம செய்ய வேண்டும், அதை அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. But we have to be broken in front of Christ. ஆனால் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் உடைந்த உள்ளத்தோடு கூட காணப்பட வேண்டும். Our mind has to be a kingdom mind one. எப்பொழுதுமே தேவ ராஜ்யத்துக்குரிய சிந்தையை நாம் கொள்ள வேண்டுமா காணப்பட வேண்டும். Our position is not going to solve our problems. நம்முடைய தகுதி அல்லது பதவி என்பது போய் நம்ம பிரச்சனையை சரி செய்து விட முடியாது. Our brokenness is going to cleanse our heart. அப்படியானால் நம்முடைய உடைந்த உள்ளம் தான் நம்முடைய சுத்தப்படுத்த, நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்துவதாய் காணப்படுகிறது. Can we raise our hands to the Lord? நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? If there is anything that is not giving me to be broken and separated, ஆண்டவருக்கு முன்பாக உடைந்துள்ளவருமாய் காணப்பட முடியாத அளவுக்கு ஏதாவது உங்களை ஒன்று காணப்பட வேண்டும். anything is troubling my mind, ஏதாவது உங்க சிந்தனையை அது தடுத்து கொண்டிருக்குமே ஆனால், disturbing the faith which I am carrying, உங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு போகாதபடிக்கு எதை ஒன்று தடை செய்யுமானா, Lord, speak to each and every one. ஆண்டவர் ஒருத்தர் பேசுவீராக. Lord, speak to every moment. ஒவ்வொரு நேரத்திலும் தாகத்தில் கர்த்தர் பேசுவீராக. Touch each and every one. எல்லாரோட கூட ஆண்டவரே. Lord, give us the power to be separated. ஆமென். பிரிக்கப்படுகிற ஒரு ஆவிக்குள்ளாக Give us the anointing to be separated from the worldly.